Very good morning, students. Example 2.4. Simplify 1 plus I divided by 1 minus I whole cube minus 1 minus I divided by 1 plus I whole cube into rectangular form. So rectangular form இந்த complex number simplify பண்ணி single complex number மாத்துனீங்கன்னா அதுக்கு பேர் என்னங்க rectangular form. இது அப்படியே cube form எடுக்கிறது கஷ்டம். அதனால நம்ம first இந்த bracket போட்டு கன்சிடர் பண்ணிக்கங்க. அப்பனா 1 plus I divided by 1 minus I. இதை first simplify பண்ணுங்க first. அப்பனா 1 plus I divided by 1 minus I. அப்பனா கீழே ரெண்டு டினாமினேட்டரை கான்ஜுகேட்டால மேலே இங்கே நியூமரேட்டர் இன்டு பண்ணனும் டினாமினேட்டர் இன்டு பண்ண அப்பனா 1 plus I. அப்ப நீங்க கீழே பாத்தீங்கன்னா 1 square then minus I square ஏன்பா a square minus b square அப்ப இத இன்டு பண்ணுங்க 1 into 1 1 then 1 into I into 1 I then I into I னா I square அப்பனா 1 இங்க ஆன்சர் பார்த்தா என்னங்கப்பா I plus I னா 2y I square minus 1 then divided by 1 square 1 I square minus 1 அப்ப ஆன்சர் என்னப்பா so plus 1 அப்பனா 1 minus 1 cancel அப்பனா 2y divided by ஆன்சர் என்னங்கப்பா so 2 அப்பனா 2 cancel அப்ப ரிமைனிங் ஆன்சர் என்ன பண்ணுங்கப்பா I அப்பனா 1 plus I divided by 1 minus I உடைய சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சர் என்னப்பா I அப்ப மேலே பாருங்க இதனுடைய ரெசிப்ரோக்கல் மாதிரி இருக்கிறதுனால அப்பனா ஒண்ணுமே அது தேவையில்லை அது நீங்க போட தேவையில்லை அப்பனா 1 minus I divided by 1 plus I பாத்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தனப்பா 1 by I அப்பனா அப்ப நம்ம சம்முக்கு போறோம் அப்பனா 1 plus I divided by 1 minus I whole cube then 1 minus I divided by 1 plus I whole cube அப்பனா I cube divided by 1 divided by I cube sir I cube value என்னங்க சார் I cube value I square value minus 1 I cube answer என்னப்பா minus I sir 1 by I cube இது என்னலாம் பண்ணீங்க first I power minus 3 எழுதிக்கலாம் sir I power minus 3 answer என்னங்க சார் 3 மா so I cube ங்கிறது பாத்தீங்கன்னா minus I ஆனா I power minus 3 அப்படின ஆன்சர் என்னப்பா I அப்பனா minus I இதுக்கு பார்த்தா ஆன்சர் என்னப்பா I அப்ப ஆன்சர் என்னங்கப்பா minus 2y ஆன்சர் என்ன பண்ணுங்கப்பா minus 2y இதுதான்ப்பா இதனுடைய simplification இதுக்கு rectangular form okay next example 2.5 if z plus 3 divided by z minus 5i equal to 1 plus 4i equal to 2 find the complex number z value 5 பண்ணனும் ஆனா z என்ன ஆகும்ப்பா rectangular form னா ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரே ஒரு ரியல் பார்ட் ஒரே ஒரு இமேஜினரி பார்ட் மட்டும் தான் வரும் அப்ப நான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுங்க z plus 3 divided by z minus 5i then 1 plus 4i divided by 2 first take cross multiplication அப்ப என்ன பண்ணுங்கப்பா so 2 into z plus 3 then z minus 5i into 1 plus 4i அப்ப நான் இன்டு பண்ண என்ன பண்ணுங்கப்பா so 2 into z then plus 6 இது இன்டு பண்ண என்ன பண்ணுங்கப்பா z then 4zi அப்ப நான் இதை இன்டு பண்ண என்ன பண்ணுங்கப்பா minus 5i அப்ப நான் மறுபடியும் இன்டு பண்ணீங்கன்னா plus into minus then minus 5 into 4 20 then I square சரிங்க இப்போ z இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க so 4zi minus 5i 20 I square answer என்னப்பா minus 1 அப்ப ஆன்சர் என்னப்பா plus 20 so 2z plus 6 சரி இப்போ என்ன பண்றீங்கன்னாப்பா zலாம் ஒரு பக்கமாவும் ரியல் நம்பர் ஒரு பக்கம் கொண்டு போயிருங்க z எது சார்ங்க இங்க z இருக்கு இந்த கோணம் minus z இந்த 4zi அதோட minus 4zi இந்த plus 6 ஓட minus 6 அப்படா சார் 2z then minus z minus 4zi அப்ப ரிமைனிங் பார்த்தா எனக்குப்பா சார் minus 5i then plus 20 minus ஏன் minus 6 plus 6 பண்ணாப்பா minus 6 அப்ப 2z போச்சுனா z then 4zi இங்க பார்த்தா எனக்குப்பா சார் minus 5i 20 minus 6 ஆன்சர் பண்ணுங்கப்பா 14 அப்ப இதுல z காமன் எடுத்தீங்கன்னா சார் 1 minus 4i அப்பனா 14 minus 5i நம்மளுக்கு தேவை z அப்ப z மட்டும் வெச்சுக்குங்க அப்ப
அப்போ இந்த மல்டிபிள் பண்ணாவும் டிவைட். அப்போனா 14 மைனஸ் 5i டிவைடட் பை 1 மைனஸ் 4i. அப்போனா இது வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் கிடையாது. ஏன்னா மேலே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கீழே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் கிடையாது. அப்போனா டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட காஞ்சிகேட்டால் நியூமரேட்டர் இன்ட்டு பண்ணணும், டினாமினேட்டர் இன்ட்டு பண்ணணும். இன்ட்டு பண்ணால் தான் ஆன்சர் கிடைக்கும். அப்போனா 1 + 4i டிவைடட் பை 1 + 4i. அப்போனா கீழே பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஆனால் இங்கே நான் +4 ஸ்கொயர் அப்படிங்கிறேன். ஏன் +4 ஸ்கொயர்னா ஐஏ ஸ்கொயர் பண்ணால் -1 அப்புறம் ப்ளஸ் ஆயிரும். அப்படின்னா 14 × 1 14, தென் 14 × 4னா 4 4 சார் 56. அப்படின்னா 56i, தென் -5i, தென் -5 × 4 20, i × i னா i ஸ்கொயர் -1 ஆகும்பா +1 +20. அப்புறம் 14 + 20 ஆன்சர் என்னப்பா 34 + 51i, தென் டிவைடட் பை 1 ஸ்கொயர் 1 4 ஸ்கொயர் ஆன்சர் என்னப்பா 16. அப்புறம் ஆன்சர் பார்த்தா என்ன எனக்குப்பா? ஸோ 34 + 15 1y டிவைடட் பை 17. அப்போ நான் 17 கேன்சல் பண்ணலாமாங்கன்னு அப்புறம் மேலே கேன்சல் பண்ணால் 2 + 3i. இதுதான் இசட் வேல்யூ. இதுதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம். இதுக்கு பேர் என்னங்க? ரெக்டாங்குலர் ஃபார்ம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தா எக்ஸசைஸ் 2.4ல் ஃபஸ்ட்டு சம், ரைட் தி ஃபாலோயிங் இன் தி ரெக்டாங்குலர் ஃபார்ம். ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா சிம்பிளிஃபை பண்ணணும். சரியாங்கண்ணே? சிம்பிளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார் இருக்காங்கன்னு, ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அடிஷனில் இருந்துச்சுன்னா அந்த பாரை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. அப்புறம் பார். அப்புறம் அதே மாதிரி என்ன பண்ணுங்கப்பா 2 - 4i ஹோல் பார். அப்போ நான் அது என்ன வேணும் எனக்குப்பா பார்னா என்ன பண்ணுங்கப்பா, எது ரியல் பார்ட்டோ அந்த ரியல் பார்ட்டுக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிளை, ஸோ எது இமேஜினரி பார்ட்டோ அந்த இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற சிம்பிளை சேஞ்ச் பண்ணணும். எது இமேஜினரி பார்ட்டோ அந்த இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற சிம்பிளை சேஞ்ச் பண்ணால் அதுக்கு என்னப்பா காஞ்சிகேட். அப்போ நீங்கள் எது இமேஜினரி பார்ட் ஐ இருக்கிறது இமேஜினரி பார்ட். அப்படின்னா ப்ளஸ் இருக்குங்களா, அப்போ என்ன ஆகும்ப்பா -9i. அப்படின்னா அதே என்ன வேணும்ப்பா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால +4i. அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் அடிஷன் வந்துருச்சு. அப்படின்னா ரியல் பார்ட் ஆட் பண்ணணும். அப்படின்னா 5 + 2 7, -9 + 4 அப்படின்னா -5i. இதுக்கு பேர் தான் ரெக்டாங்குலர் ஃபார்ம். இப்போ பாருங்கள் செகண்ட் சம் 10 - 5i டிவைடட் பை 6 + 2iங்களாங்கன்னு. இது ரெக்டாங்குலர் ஃபார்ம் கிடையாதனால மேலேயும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கீழேயும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கிறதுனால அதோட காஞ்சிகேட்டால் ரெண்டு பண்ணணும். இதோட காஞ்சிகேட்டில் அதில் டினாமினேட்டர் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரோட காஞ்சிகேட்டால் நியூமரேட்டர் ரெண்டு பண்ணணும், டினாமினேட்டர் பண்ணணும். அப்போனா a + b இன்ட்டு a - b அப்படின்னா a ஸ்கொயர் தென் -b ஸ்கொயர் தென் +2 ஸ்கொயர் தான் போடுவேன். ஏன் +2 ஸ்கொயர் தான் போடணும்? ஐஏ ஸ்கொயர் பண்ணால் -1 அப்படின்னா ப்ளஸ், அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். 10 × 6 60, 20i, -5 × 6 அப்படின்னா -30i, மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா ப்ளஸ். அப்போனா 5 2s are 10, i ஸ்கொயர் மைனஸ் வரும். அப்போனா மறுபடியும் மைனஸ். சார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான் போடுவோம். i ஸ்கொயர் வேல்யூ மைனஸ்னால -10. அப்போனா 60 - 10 ஆன்சர்னப்பா 50. அப்போனா 50i. சார் 6 ஸ்கொயர்னா 36, ஆன்சர் பண்ணுங்கப்பா 4. அப்போனா 50 - 50i டிவைடட் பை ஆன்சர்னப்பா 40. அப்போ 10 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 - 5i டிவைடட் பை 4. இதுக்கு பேர் தான் ரெக்டாங்குலர் ஃபார்ம். வேணா அப்படி மாற்றிக்கலாம் முடியும். 5/4 - 5/4i ரெக்டாங்குலர் ஃபார்ம். நெக்ஸ்ட் தேர்டு சம். சார் 3i பார்னு இருக்குது. சார் 3i பார் இது எப்படி பார்த்துட்டீங்க 0 + 3i ஹோல் பார் தென் 1 டிவைடட் பை 2 - i. அப்புறம் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக கண்டு கான்ஜுகேட் ஆன்சர் என்னப்பா 0 - 3i. இதுக்கு தனியாக நீங்கள் கான்ஜுகேட் 5 மினிட்டு இல்லை இதோட இன்ட்டு பண்ணாலும் சரி, இல்லை இதோட கிராஸ் மல்டி பண்ணி என்ன பண்ணாலும் சரி ஒரே ஆன்சர் தான் வரும். சரியாங்கண்ணே? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னாப்பா ஃபஸ்ட் இது கேன்சல் 5 பண்ணிக்கிறேன். ஸோ 2 + i டிவைடட் பை 2 + i. அப்போனா ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 4 + 1. ஏன் 4 + 1 சார் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ஐஏ ஸ்கொயர் பண்ணால் மைனஸ், அப்புறம் ப்ளஸ் ஆயிரும். அப்போ மேலே பார்த்தீங்கன்னா 2 + i.
சரிப்பா அப்போனா 0 minus 3i then 2 plus I then 5 take cross multiplication அப்போ என்ன எனக்கு cross multiply பண்ணிங்கன்னா so 0 minus 15i plus 2 plus I divided by என்னப்பா 5 அப்போனா so 2 minus 14i divided by 5 ஏன்னா minus 15 plus I என்னப்பா minus 14i